நீ அந்த தோட்டத்துக்கு போ, அங்கே புத்தக்குருவி அந்த படத்தை சுற்றி நல்ல ஒரு கார்டன் வச்சுருப்பாங்க, அழகான ஒரு பூங்கா. அந்த பூங்கா பக்கத்தில் கூட்டு போகிறாரு. மலர்கள் எல்லாம் அப்படி பூத்து குலங்கி இருக்கு, இதை பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கு. அப்போ சொல்கிறது, எப்படி இந்த தோட்டம் உருவாதான் தெரியுமா? இயற்கை காட்சிகள் நிறைந்தது தான், ஆனால் இந்த மனுஷர்கள் தோட்டத்தை உருவாக்கியிருக்காங்க. அப்போ தோட்டம் தானே உருவாகலை, அதை வந்து புல்லெல்லாம் வெட்டி சரியா அதெல்லாம் வந்து நாற்றுக்கு நட்டு தண்ணி ஊற்றி அதை வந்து நல்ல முறையாக பயன்படுத்தி எந்தெந்த நேரத்துக்கு எந்தெந்த முறைகள் போடணுமா செஞ்சு இன்னைக்கு இந்த மலர்கள் எல்லாம் கண்ணுக்கு அழுகாக தெரியுது அப்படின்னா அது சாதாரண நமக்கு கிடைக்கல. எப்படி வந்து நமக்கு நீ வந்து அதை நல்லா பராமரிச்சதுனால தான் அந்த தோட்டம் வந்தது. ஒருவேளை பராமரிக்காமல் விட்டுட்டு நாற்று மட்டும் நட்டுட்டு எனக்கு ரோஸ் நல்லா வரணும், எனக்கு இந்த நெல்லை நல்லா வரணும், இந்த பூ வரணும், எங்கேயும் வராது. அது முறையாக பயன்படுத்திருந்தாலும் அது வந்திருக்கும். அதனால இப்படியெல்லாம் பராமரிச்சிருக்காங்களே, நீ அவங்க நினைச்சு பார்க்கலன்னா நீ எடுத்துடனே வாழ்க்கையில முன்னேற முடியாது. கொஞ்சம் கொஞ்சமா பராமரிச்சா மட்டும்தான் இந்த தோட்டம் வந்து அழகா இருக்கும். இல்லைன்னா அது என்ன மாறி இருக்குன்னா அப்படியே முள்ளு செடி ரொம்ப படர்ந்து அது காடா மாறி இருக்கும். பார்க்கறதுக்கு கண்ணுக்கு வந்து ஒரு எரிச்சலா இருக்கும். போனா அந்த முள்ளு செடியில கையில குத்தும். சரியா? இதுதான் தெரியுமா? முள்ளு வந்து உன்னுடைய எண்ணத்தை செதுக்கும். உன்னுடைய எண்ணத்தை கொஞ்சம் கொஞ்சமா செதுக்கி மேலே வரும்போதுதான் அது என்ன தெரியுமா? நல்ல எண்ணமா மாறி நல்ல மனசா மாறி நீ எங்க போனாலும் இந்த உலகத்துடைய செயல்கள் சிறப்பா இருக்கும். அது எப்படி இருக்கும்? இந்த ரோஜா தோட்டத்தில் இருக்கிற அந்த பூ எப்படி நீங்க பார்க்கறதுக்கு ஒரு அழகா இருக்கு, அதே மாதிரி நீ கொஞ்சம் கொஞ்சமா உன்னுடைய வேலையை செஞ்சுட்டு முறையா உன்னுடைய கடமையை செஞ்சுட்டு வந்தாங்கன்னா உன்னோட வாழ்க்கை பிரகாசமா இருக்கும். இல்லை நீ உன்னுடைய மனசை வந்து பார்க்காம செயல்களை சரியா செய்யாவிட்டாங்கன்னா உன்னுடைய எண்ணம் என்னமா இருக்கும்? தீய எண்ணமா மாறி கெட்ட எண்ணமா மாறி முரட்டுத்தனமா மாறி எது மாதிரி ஆயிடுவேன். அந்த காடல்ல ஓரமா வந்து பராமரிக்காம இருக்கிற இடம் இருக்கும், அந்த முள்வேலியா இருக்கு இல்லையா, அது மாதிரி ஆயிடும். அதுல இருந்து உன்னுடைய எண்ணத்தை அப்பப்போ பராமரிச்சுட்டே வரணும். கெட்ட எண்ணத்துக்கு போகக்கூடாது. நல்ல கஷ்டம்தான், ஆனா முறையான உழைக்கும் போதுதான் வரும். அதை நீ மறந்துடாதன்னு சொல்லி அந்த காடல் பற்றி சொல்றாரு. கடைசியை சொல்லிட்டு அவர் சொல்றாரு, சரி எல்லாம் கேட்டுட்டியா, நீ வா உள்ள வான்னு சொல்லி அப்படியே உள்ள கூட்டிட்டு வர்றாரு. கூட்டிட்டு வந்த உடனே எல்லா விஷயத்தையும் கேட்டுட்டாலும் அவனுக்கு ஒரு வாழ்க்கையில் நம்பிக்கை வந்துருச்சு. நான் எங்கேயோ தடமாறி போறேன்னு நினைச்சேன், எங்கேயோ ஒரு ஒளி தெரிஞ்சது. அந்த ஒளி வந்த பார்த்ததுனால இந்த செந்தில் மாஸ்டர் என்னுடைய வாழ்க்கையில ஒரு பிரகாசத்தை கொடுத்துருக்காரு, ஒரு தன்னம்பிக்கை கொடுத்துருக்காரு. அதனால நம்ம வந்து இத்தனை கேட்ட பின்னாலும் நம்மளுடைய வாழ்க்கையில முன்னேறல அப்படின்னா இப்போ முடியாதுன்னு எதுவுமே கிடையாது. படிக்க முடியாதுன்னு சொல்லி எந்த ஸ்டூடெண்ட் நினைக்கக்கூடாது. எல்லாருக்கும் படிக்க வரும், அதை சரி முறையா செயல்படுத்தல நம்முடைய தவறு தான் இருக்கு. அப்ப அந்த முயற்சி செயல்படுற அந்த எண்ணம் அவனுக்கு வந்தது. அப்ப அந்த துறவிட்ட சொல்லிட்டு போறாரு, என்னன்னா நான் வந்து இன்னைக்கு இந்த இடத்துக்கு நான் போறேன், ஒரு சபதம் போட்டு போறாரு. நான் வந்து ஒரு நாள் திரும்பி இங்க வர்றேன், எந்த நிலைமையோடு நான் போறேனோ அது இல்லாம இந்த உலகத்தை போற்றும்படி என்னென்ன வந்து உன்னுடைய துறை சொல்லிக் கொடுத்ததுக்கு வேண்டி நான் வாழ்ந்து காட்டணும்னு சொல்லி ஒரு வைராக்கியத்தை போறாரு. போய் நல்லா படிச்சு ப்ளஸ் 2 முடிச்சாரு. காலேஜ் முடிச்சதுனால நல்ல என்னென்ன படிக்கணுமோ அந்த கோர்ஸ் எல்லாம் முடிச்சதுனால பெரிய ஒரு கம்பெனிக்கு ஒரு எம்டிஆரும் அடுத்த சிஓ மாறி ஒரு நல்ல பதவிக்கு வந்துட்டாரு. வந்த பின்னால அந்த அவருக்கு கீழே வந்து ஒரு 2000-3000 பேர் வேலை பார்க்குற அளவுக்கு பெரியாரா மாறிட்டாரு. மாறினதுனால ஒரு நல்ல எண்ணம் கிடைக்கிறார். என்னால முடியுங்கிறப்போ சரியா மற்றவங்க எல்லாராலையும் முடியுங்கிற ஒரு தன்னம்பிக்கை கொடுத்தாரு. கொடுத்துட்டு அதே நேரத்தில் அது எல்லாம் நல்ல சம்பளம், நல்ல ஒரு வரவேற்பு, நல்ல ஒரு மதிப்பு வாங்கின அந்த பையன் திரும்பி கொஞ்ச நாளைக்கு முன்னால அந்த வருஷத்துக்கு முன்னால அந்த துறவி பார்க்க வராது. அந்த மாஸ்டர்லேயே பார்க்குறாரு. பார்த்த உடனே அந்த துறவிக்கு வந்து பார்த்த ஞாபகம் கண்ணை பார்த்தோன்னே தெரிஞ்சுட்டாரு. ஐயா நான் வந்து இங்கே வந்திருக்கேன், நீங்கள் என்றைக்கும் நான் ஒரு நாள் வந்துட்டு போனேன், ஆனால் இன்னைக்கு நான் வரும்போது உங்களுடைய அந்த பாதத்தை பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ ஆனந்தமாக இருக்கும்போது நான் இப்போ எல்லாருக்கும் பெரிய ஆளாக மாறிவிட்டேன். என்னால் 2000 குடும்பம் 3000 குடும்பம் வாழ்ந்துட்டு சொல்லும்போது அப்போ அன்னைக்கு முடியாதுன்னு சொல்லி வந்தியப்பா அழுது போனீங்க. அதனால இது யாராலையும் முடியாதுன்றதை விடக்கூடாதுப்பா, சாதித்து காட்ட வேண்டும் என்ற எண்ணம் சரியா வெற்றி காட்ட வேண்டும் ஒரு வைராக்கியம் அதனுடைய லட்சியம் இருந்தாரா ஒவ்வொருத்தரும் வாழ்க்கையை வெற்றி அடைய முடியுங்கிறத நீ உன் மூலமாக உலகத்துக்கு சொல்லிட்டேன். அப்போ உன்னை மாதிரி இருக்கிற ஸ்டூடெண்ட் வந்து யாரும் என்னால் முடியாதுன்னு யாரும் சொல்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஆனால் முயற்சி செய்யலன்னு சொல்ல மட்டுமே தவிர முடியுமே தவிர என்னால் முடியாது யாரும் சொல்லக்கூடாது. அப்போ நீ ஒரு வாழ்க்கைக்கு உதாரணமாக இருக்கேன்னு சொல்லிட்டு அந்த குரு வந்து ஆசீர்வாதம் பண்றாரு. அப்போ உன்னால எத்தனை குடும்பங்கள் வாழ்வது பாரு. அப்போ நீ ஒருத்தர் நீ முயற்சி பண்ணல,
எல்லாம் 2000 3000 குடும்பம் எல்லாம் போயிருக்கும். சரியா? ஒரு வாழ்வாதாரம் எல்லாம் போயிருக்கும். நீங்க வாழ்க்கிறதுக்கு எனக்கு அவ்வளவு பெருமையா இருக்குப்பா. என்னுடைய சீடர்கள் சொல்ற சீடர்களை விட ஒரு வழிகாட்டியாக இருந்து பாதுகாத்துட்டீங்க அப்படின்னு சொல்லி அவர் வாழ்த்த அந்த குடும்பம் மாஸ்டர்லையும் அங்க இருக்கிற செல்வங்கள்லாம் வாழ்த்துட்டு வாழ்க்கையில் எல்லாம் வெற்றி பெற்று இதே மாதிரி நிறைய குடும்பங்களை வாழ வைக்கணும். ஏன்னா பிற உயிர்களை வாழ வைக்கிறது தான் மனிதனுடைய கடமை. அவங்களுக்கு நீ உறுதுணையா இருக்கணும்னு சொல்லி அந்த குரு அவரை வாழ்த்தி அவருக்கு ஆசீர்வாதம் கொடுத்து என்றும் நலமும்